வணக்கம். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னர் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். அளவுக்கு மீறிய அதிகார குவிப்பால் ஒன்றிய அரசுக்கு இரத்த கொதிப்பும் மாநில அரசுக்கு இரத்த சோகையும் ஏற்பட்டுள்ளது. கூட்டாட்சிக்கு எதிரான நடவடிக்கையை திமுக தொடர்ந்து கண்டிக்கும் என்றும் மாநில சுயாட்சி கருத்தரங்கில் முதலமைச்சர் பேச்சு. அளவுக்கு மீறிய அதிகார குவியல்களால் ஒன்றிய அரசுக்கு இரத்த கொதிப்பும் மாநில அரசுகளுக்கு இரத்த சோகையும் ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவு என்னவெனில் நோயற்ற தன்மையும் திறமையும் தான் இதனுடைய வெளிப்பாடாக உள்ளது. திருச்சி மாவட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை, எம்ஜிஆருக்கு இணை யாரும் கிடையாது என பேச்சு. தங்கம் விலை சவரனுக்கு 800 ரூபாய் உயர்ந்து 74,520 ரூபாய்க்கு விற்பனை. வரலாறு காணாத ஏற்றம் கண்ட வெள்ளி விலை 1 கிராம் 130 ரூபாயை எட்டியது. வேலூர் அருகே பெய்த கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த தண்ணீர். அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களும் சாய்ந்ததால் விவசாயிகள் வேதனை. எடப்பாடி பழனிசாமி பெயரை கூட அமித்ஷா உச்சரிக்காதது ஏன்? முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் பதிலளிக்க மறுப்பு. பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா சொல்றாரு. ஆனா அவர் எடப்பாடியுடைய பேரே உச்சரிக்க 1ஆம் தேதி எங்க புரட்சி தமிழக எடப்பாடியார் வர்றாரு. அவர் உங்களுக்கு எல்லா கேள்விக்கும் தெளிவா பதில் சொல்லுவாரு. நன்றி, வணக்கம். ஆழ்கடல் பகுதியில் ஹைட்ரோ கார்பன் எடுக்கும் திட்டத்திற்கு வலுக்கும் எதிர்ப்பு. கன்னியாகுமரி குறும்பனை மீனவ கிராமத்தில் மீனவர்கள் ஒருநாள் வேலை நிறுத்தம். சித்த மருத்துவ பல்கலைக்கழக சட்ட மசோதாவை ஆளுநர் ரவி மீண்டும் திருப்பி அனுப்பினார். அமைச்சர் மா சுப்பிரமணியன் தகவல். கெலவரப்பள்ளி அணையிலிருந்து நீர் திறப்பு அதிகரிப்பால் வெள்ள எச்சரிக்கை. தண்ணீரில் வெண்ணூரை பொங்கி வருவதால் விவசாயிகள் வேதனை. சிவகாசியில் பட்டாசு உற்பத்தி பாதிப்பால் கடும் தட்டுப்பாடு ஏற்பட வாய்ப்பு. தீபாவளிக்கு பட்டாசு விலை அதிகரிக்கும் என வணிகர்கள் கூட்டமைப்பினர் தகவல். தமிழ்நாட்டில் 4½ ஆண்டு கால ஆட்சியில் 47,50,000 மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி செய்து சாதனை. விரைவில் 2½ கோடி மெட்ரிக் டன் நெல் உற்பத்தி செய்யப்படும் என அமைச்சர் சக்கரபாணி உறுதி. விடுமுறையை முன்னிட்டு கீழடி அருங்காட்சியகத்தில் மக்கள் கூட்டம் அலைமோதல். அருங்காட்சியகத்தை பார்வையிட்டது பயனுள்ளதாக இருந்ததாக மகிழ்ச்சி. கருப்பு சிவப்பு நிற மட்கலன்கள், திமிழும் காளையின் எலும்புகள், அணிகலன்கள், மணிகள், முத்துக்கள் இதெல்லாம் பார்த்தது. அதுக்கப்புறம் அங்கே கல்வெட்டியல் என்ற புக்கும் நாங்கள் வாங்கினோம். நான் நிறைய இது ஆல்ரெடி கீழடி பற்றி கற்றுக்கிட்டோம் ஸ்கூலில். இங்கே லைவாக பார்க்குறோம். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் உள்நாட்டிலேயே தயாரான முதல் ஹைட்ரஜன் ரயில். சென்னை ICF ஆலையில் தயாரிக்கப்பட்ட ரயில் டெல்லி புறப்பட்டது. பீகாரில் விவசாயிகளுடன் கலந்துரையாடிய ராகுல் காந்தி விளைநிலத்தில் இறங்கி விவசாயிகளின் அனுபவங்களையும் குறைகளையும் கேட்டறிந்தார். கர்நாடக காங்கிரஸ் MLA வீரேந்திரா அமலாக்கத்துறையால் கைது.
வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் 12 கோடி ரூபாய் ரொக்கம், 6 கோடி ரூபாய் தங்க நகைகள் பறிமுதல். உத்தராகண்ட் மாநிலத்தில் மீண்டும் மேகவெடிப்பால் கடும் பாதிப்பு. வெள்ளப்பெருக்கில் ஏராளமான வீடுகள் சேதம், மக்கள் தவிப்பு. தொழிலதிபர் அனில் அம்பானி வீட்டில் சிபிஐ சோதனை. 17,000 கோடி கடன் மோசடி வழக்கில் ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் நிறுவனத்திலும் சோதனை நடத்தப்பட்டது. தர்மஸ்தலாவில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கொன்று புதைக்கப்பட்டதாக புகார் அளிக்கப்பட்ட விவகாரத்தில் திருப்பம். 16 இடங்களில் தோண்டியும் எந்த தடயமும் கிடைக்காததால் பொய் புகார் அளித்தவர் கைது. இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு தபால் சேவை தற்காலிகமாக நிறுத்தம். வரி விதிப்பு பிரச்சினைக்கு இடையே இந்திய தபால் துறை நடவடிக்கை. ஒன்றிய அரசின் அனைத்து தடைகளையும் மீறி தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக திகழ்வதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதிகார குவிப்பால் ஒன்றிய அரசுக்கு இரத்த கொதிப்பும் மாநில அரசுகளுக்கு இரத்த சோகையும் ஏற்பட்டுள்ளதாக விமர்சனம் செய்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த தேசிய கருத்தரங்கம் நடைபெற்றது. கருத்தரங்கை தொடங்கி வைத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமை உரையாற்றினார். அப்போது திராவிட இயக்கத்தின் முற்போக்கான திட்டங்களால் தமிழ்நாடு முதன்மை மாநிலமாக விளங்கி வருவதாக பெருமிதம் தெரிவித்தார். 1971 ராஜமன்னார் குழு அறிக்கையின் அடிப்படையில் மாநில சுயாட்சி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் கலைஞர் நிறைவேற்றியதை சுட்டிக்காட்டினார். மாநில உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது என்ற உணர்வுடன் 50 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் கூட்டாட்சிக்கு எதிரான நிகழ்வுகளை ஆய்வு செய்து உரிய பரிந்துரைகளை அளிக்க உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் உயர்நிலை குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 1983 அமைக்கப்பட்ட சர்க்காரியா ஆணையம் அளவுக்கதிகமான அதிகார குவிப்பால் ஒன்றிய அரசுக்கு இரத்த கொதிப்பும் மாநில அரசுகளுக்கு இரத்த சோகையும் ஏற்படுவதாக தெரிவித்ததையும் சுட்டிக்காட்டினார். ஆனால் மாநிலங்களுக்கு உரிய அதிகாரங்களை வழங்கும் வகையிலான சட்ட திருத்தத்தை மேற்கொள்வதற்கான பரிந்துரையை சர்க்காரியா ஆணையம் வழங்கவில்லை என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். நீதியரசர் சர்க்காரியா குழு 1988 தன்னுடைய அறிக்கையை வெளியிட்டது. இந்த ஆணையத்தினுடைய அறிக்கையில் ஒரே ஒரு இடத்துல மாநிலங்களுக்கு ஆதரவாக என்ன சொல்லியிருக்காங்க என்றால், இந்தியாவில் பொதுவாக பெருமளவில் அதிகார குவிப்பு நடைபெற்று வருகிறது. இதை தடுப்பதற்கு பயனுள்ள வகையிலும் மனசாட்சியுடனும் எல்லா நேரங்களிலும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அளவுக்கு மீறிய அதிகார குவியல்களால் ஒன்றிய அரசுக்கு இரத்த கொதிப்பும் மாநில அரசுகளுக்கு இரத்த சோகையும் ஏற்பட்டுள்ளது. இதன் விளைவு என்னவெனில், நோயற்ற தன்மையும் திறமையும் தான் இதனுடைய வெளிப்பாடாக உள்ளது. உண்மையில் அதிகார குவியல் மக்களின் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு பதிலாக அதிகப்படுத்துகிறதுன்னு அந்த அறிக்கையில் இருக்கு. சர்க்காரியா ஆணையம் குறிப்பிட்ட இந்த கருத்துக்களுக்கு ஏற்ப மாநிலங்களுக்கு அதிக அதிகாரங்களை வழங்கும் வகையில் இந்த ஆணையம் அரசமைப்பு சட்ட திருத்தங்களை மேற்கொள்வதற்கு உரிய பரிந்துரைகளை செய்யல என்பதையும் நான் இங்கே குறிப்பிட்டாகணும். பாஜக அல்லாத மாநில அரசுகளுக்கு தொடர் தொல்லைகளை ஒன்றிய அரசு அளித்து வருவதாகவும் அத்தனை தடைகளையும் மீறி தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். சிறப்பான நிதி மேலாண்மையால் 14 ஆண்டுகளுக்கு பிறகு இரட்டை இலக்க வளர்ச்சியை அடைந்துள்ளதாகவும் அவர் கூறினார். எண்ணற்ற சட்ட குறுக்கீடுகள், நிர்வாக குறுக்கீடுகள் வழியாகவும் பாஜக அல்லாத எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநில அரசுகளுக்கு தொடர்ந்து தொல்லை தரக்கூடிய வகையில் பல தடைகளை ஒன்றிய அரசு ஏற்படுத்தி வருகிறது. நிதி ஆணையங்கள் சுதந்திரமாக செயல்படுவதையும் ஒன்றிய அரசு தடுக்குது. மாநிலங்களுக்கு அளிக்க வேண்டிய உரிய நியாயமான நிதி பங்கீட்டை மறுக்குது. இதையெல்லாம் மீறி கடந்த 4 ஆண்டுகளாக
திராவிட மாடல் அரசு பல சிறந்த திட்டங்களை வகுத்து நிறைவேற்றி வருகிறது. நிதி பற்றாக்குறை காலத்தில் கூட சிறந்த முறையில் நிதி மேலாண்மை செஞ்சு 2024-25 ஆண்டில் 11.19 விழுக்காடு எனும் இரட்டை இலக்க வளர்ச்சியை 14 ஆண்டுகளுக்கு பிறகு நாம் அடைந்திருக்கிறோம். இந்த கருத்தரங்கில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதிகள் குரியன் ஜோசப், ஜஸ்டிஸ் செலமேஸ்வர், டெல்லி உயர்நீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி AP ஷா, கேரள முன்னாள் நிதியமைச்சர் தாமஸ் ஐசக், உச்சநீதிமன்றத்தின் மூத்த வழக்கறிஞர் சஞ்சய் ஹெக்டே ஆகியோருடன் தமிழ்நாடு அரசு அமைத்த குழு உறுப்பினர்கள் அசோக் வர்தன் ஷெட்டி, பேராசிரியர் மு. நாகநாதன் உள்ளிட்டோரும் பங்கேற்று உரையாற்றினர். சென்னையில் நடைபெற்ற ஒன்றிய மாநில உறவுகள் குறித்த தேசிய கருத்தரங்கில் மொழி மற்றும் கூட்டாட்சி குறித்து பேசிய முன்னாள் நீதிபதி செலமேஸ்வர், ஹிந்தி கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்ற கருத்து கூட்டாட்சிக்கு முரணானது என்று கூறியுள்ளார். கருத்தரங்கில் பேசிய முன்னாள் நீதிபதி குரியன் ஜோசப், ஒரு நாட்டின் கட்டமைப்புக்கு அடிப்படையானது அரசியலமைப்பே என்றார். We have often heard people saying, including very responsible people saying, nation first. I would say it's not correct. Respectfully, I disagree. It's the Constitution first. It is the Constitution which has constituted the nation. We, the people of India, having resolved to constitute India by this Constitution. Sans or without this Constitution, India is not India. It is neither union, neither center, nothing. What webs together the states and the people together as a nation is the Constitution. Why all this thing? This existing system is good enough, it's going on. Why bring one more pressure? Impose one more language? What is the need for it? And why this emotional backbone? You'll feel ashamed to speak in English. Why should I feel ashamed about it? I don't mind learning 100 languages. It's my personal pleasure and choice. But don't impose it on me. That's all. 2026 சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுகவுக்கு 4வது இடம் கூட கிடைக்காது என்று கூறியிருந்த பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை தற்போது அக்கட்சியை ஆட்சியில் அமர வைப்போம் என்று கூறியுள்ளார். கடந்த ஆண்டு ஆகஸ்டில் எடப்பாடி பழனிசாமியை தற்குறி என்றும் கிணற்று தவளை என்றும் கூறிய அவரது பேச்சு இந்த ஆண்டு ஆகஸ்டில் முதலமைச்சராக்குவோம் என்று கூறும் அளவுக்கு மாறியிருக்கிறது. ஒரு புரட்சி தலைவர் நடத்திய ஒரு கட்சி, தமிழகத்தில் திமுகவுக்கு மாற்றாக இருக்க வேண்டும் என்று தமிழக மக்கள் நினைத்த ஒரு கட்சி, கூவத்தூர் நீங்க என்ன அநியாயம் பண்ணீங்க? இஎம்ஐ டெண்டர் சிஸ்டத்தில் கட்சியினுடைய முதலமைச்சரை தேர்ந்தெடுத்தேன். ஹையஸ்ட் பிட்டராக எடப்பாடி பழனிசாமி, மீடியம் பிட்டராக கொங்கு பகுதியில் இன்னொரு அமைச்சர், லோவஸ்ட் பிட்டராக தென் தமிழகத்தில் ஒரு அமைச்சர். என்ன பிட்டிங்? எந்த எம்எல்ஏவுக்கு மாசம் என்ன பணம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் கூவத்தூர்ல இந்த பிட்டிங் முறை. அதன் பிறகு தவழ்ந்து காலில் விழுந்து பதவியை பிடித்த எடப்பாடி பழனிசாமி தன்மானமிக்க ஒரு விவசாயியுடைய மகனை பச்சையின்களை 10 ஆண்டு காலம் கையெழுத்து போட்டு ஒரு பைசா வாங்காத அண்ணாமலை பற்றி சொல்வதற்கு எடப்பாடி பழனிசாமி என்கிற தற்குறிக்கு எந்த விதமான அதிகாரம் கிடையாது. இது அகந்தை. 2026 புரட்சி தலைவர் நடத்திய இந்த கட்சி இது போன்ற கிழக்கு தலைகள் என்று வழிநடத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். தூக்கி எறியப்படுவீர்கள். 4வது இடம் கூட கிடையாது. 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு 4வது இடம் கூட கிடையாது. அடுத்த 8 மாத காலம் கடுமையாக உழைத்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை அகற்றிவிட்டு தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஆட்சி இன்று நம்முடைய எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை ஆட்சியில் அமர வைக்க வேண்டிய பொறுப்பு தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஒரு தொண்டனுக்கும் இருக்கு. கொடைக்கானலில் கேரளா சுற்றுலா பயணிகள் சென்ற கார் திடீர் என கட்டுப்பாட்டை இழந்து பிரதான சாலையில் தலை குப்பர கவிழ்ந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. சனிக்கிழமை விடுமுறையை ஒட்டி பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமானோர் கொடைக்கானலுக்கு வந்திருந்தனர். பாலக்காடு பகுதியில் இருந்து 2 பெண்கள் உட்பட 4 பேர் சென்ற கார் சாரல் மழையின் இடையே அப்பர் லேக் பகுதியில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பிரதான சாலையில் தலை குப்பர கவிழ்ந்தது. விபத்தை பார்த்து அவ்வழியே சென்ற பயணிகள் அதிர்ச்சி அடைந்தனர். அதிர்ஷ்டவசமாக காரில் இருந்த 4 பேரும் லேசான காயங்களுடன் உயிர் தப்பினர். அவர்களை அங்கிருந்தோர் மீட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிகிச்சைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து கொடைக்கானல் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
சிவகங்கை மாவட்டம் அரசனூரில் செயல்பட்டு வரும் லாயல் குரூப் சிந்தாமணி டெக்ஸ்டைல் மில்லில் பணிபுரிந்து வந்த தொழிலாளர்கள் திடீரென பணியிலிருந்து நீக்கப்பட்டதை கண்டித்து 150க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் ஆலை வாசலில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நிதி நெருக்கடி காரணமாக உற்பத்தி தற்காலிகமாக நிறுத்தப்படுவதால் ஊழியர்கள் பணிக்கு வர வேண்டாம் என ஆலை தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. அதற்கு மாற்றாக தொழிலாளர்களுக்கு கார்மெண்ட்ஸ் பிரிவில் பணி வழங்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் தொழிலாளர்களுக்கு எந்த உத்தரவாதமும் ஆலை நிர்வாகம் தரப்பில் வழங்கப்படவில்லை என தெரிவித்து தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் 3 மாத ஊதியம், நிலுவையில் உள்ள போனஸ் உள்ளிட்டவற்றை வழங்க கோரியும் போராட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. 14 வருஷமா லேபர் கஷ்டப்பட்டோம். இப்போ திடீர்னு தொழிலாளர் மூடிட்டு நீங்கள் கிளம்புங்கன்னு சொன்னால் நாங்கள் எங்கே போவோம்? 3 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லியிருந்தா கூட நாங்கள் ஏதாவது வேறு ஏற்பாடு பண்ணியிருப்போம். அதுக்கும் பண்ணலை. திடீர்னு 10 நாளையில நீங்கள் வர வேணாம், நின்றுக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எல்லாருமே இப்போ 3 மாதம் சேலரி தான் கேட்குறோம், வேறு எதுவுமே கேட்கல. திருப்பூர் செட்டிப்பாளையம் பகுதியில் முன்னணி பனியன் நிறுவனங்களின் பெயரில் போலியாக தயாரிக்கப்பட்ட பனியன்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அன்னையம்பாளையம் பகுதியில் உள்ள குடோனில் பிரபல பனியன் நிறுவனங்களின் பெயரில் போலியாக தயாரிக்கப்பட்ட பனியன்கள் வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்ததை தொடர்ந்து பல்வேறு நிறுவனங்களைச் சேர்ந்த ஊழியர்கள் குடோனை முற்றுகையிட்டு ஆய்வு செய்தனர். அப்போது சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான போலியாக தயாரிக்கப்பட்ட பனியன்கள் இருந்ததைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர்கள் இது தொடர்பாக காவல்துறையில் புகார் அளித்தனர். இதைத் தொடர்ந்து 15,000 பெட்டிகளில் வைக்கப்பட்டிருந்த பனியன்களை காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இப்போ எங்களோட கம்பெனியோட ப்ராடக்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 லட்சம் ரூபா மதிப்புள்ள சரக்கு இப்போ நாங்கள் இங்கே வந்து பிடிச்சிருக்கிறோம். எங்களுக்கு மட்டும் இல்லை, லக்ஸு, டிக்ஸி, அமுல், இந்த மாதிரி வெவ்வேறு கம்பெனிஸோட டாலரு, இவங்க எல்லா கம்பெனிஸோட பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது எப்படின்னா நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெட்வொர்க்காக தெரியுது. அரசியல்வாதிகள் மேடை நாகரிகத்துடன் பேச வேண்டும் என்று நடிகர் விஜய் தொடர்பான கேள்விக்கு வேளாண் துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் பதிலளித்துள்ளார். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் உள்ள அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் தமிழ்நாடு ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்கத்தின் சார்பில் நடைபெற்ற மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாமை அமைச்சர் தொடங்கி வைத்தார். பின்னர் பேட்டியளித்த அவர் நடிகர் விஜய் அரசியல் பிழைப்புக்காக திமுகவை விமர்சிப்பதாக குற்றம் சாட்டினார். அவருடைய தரத்தை காட்டுகிறது. அரசியல்வாதிகளுக்கு மேடை நாகரிகம் வேண்டும், பொது வெளியில் பேசுகின்ற நாகரிகமாக பேசுகின்ற பண்பு வேற வேண்டும். அந்த பண்பு இப்போ அவங்களுக்கு கிடைக்கிது. அவங்கள இன்னும் சொல்ல போனால் அவர் பொழப்புக்காக நடித்தார்கள், வருமானத்துக்காக நடித்தார்கள். இப்போது வாய்ப்புகள் குறையும் போது அடுத்த பிஸ்னஸ். சுற்றுச்சூழலை பாதுகாக்கும் வகையில் நாட்டேயே முதல் முறையாக சென்னை ICF-இல் தயாரிக்கப்பட்ட ஹைட்ரஜன் ரயில் டெல்லி கொண்டு செல்லப்பட்டது. தமிழ்நாட்டின் பசுமை இயக்கத்தில் பெரிய பாய்ச்சலாக சென்னை பெரம்பூரில் உள்ள ரயில் பெட்டி தொழிற்சாலையில் ஹைட்ரஜன் ரயில் தயாரிக்கப்பட்டுள்ளது. 10 பெட்டிகள் கொண்ட இந்த ரயிலுக்காக பவர் கார் எனப்படும் 2 என்ஜின்கள் ஹைட்ரஜனில் இயங்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளன. கடந்த 9 மாதங்களாக தயாரிக்கப்பட்ட இந்த ரயிலின் சோதனை ஓட்டமும் ICF-இல் நடைபெற்று முழுவதுமாக பயன்பாட்டு நிலைக்கு வந்துள்ளது. ஹரியானா மாநிலம் சோனிபட் நகரில் இருந்து ஜிந்த் நகரம் வரை விரைவில் இந்த ரயில் இயக்கப்பட உள்ளதாக ICF அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். சென்னை மெரினா கடற்கரையில் கடல் அலையில் சிக்கியவர்களை மீட்கும் ஒத்திகை நடைபெற்றது. தீயணைப்புத்துறை சார்பில் நடத்தப்பட்ட ஒத்திகை நிகழ்ச்சியில் 10க்கும் மேற்பட்ட மீட்பு முறைகள் குறித்து 90 தீயணைப்பு வீரர்கள் செயல்முறை விளக்கம் அளித்தனர். மேலும் முதலுதவி அளிப்பது தொடர்பாகவும் விளக்கம் அளிக்கப்பட்டது. கரையில் இருப்பவருக்கு நீச்சல் தெரியாது, ஆனால் 100 அடி செல்லக்கூடிய அந்த த்ரோ பேக் என்பதை வீசி தன்னால் இயன்ற முயற்சியை செய்கிறார். அந்த முயற்சி வெற்றி அடைகிறது. 2 உயிர்களை பாதுகாத்து கரையேற்றுகிறோம் என்பதுதான் இந்த த்ரோ பேக் ரெஸ்கியூனுடைய சாராம்சம். கிட்டத்தட்ட 100 அடி தூரம் வரை செல்லக்கூடிய இந்த த்ரோ பேக். இந்நிகழ்வில் தீயணைப்புத்துறை DGP சீமா அகர்வால், இணை இயக்குநர்கள் சத்யநாராயணன், சரவணகுமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நார்த் ஈஸ்ட் மான்சூனுக்கே நாங்கள் இப்போ செப்டம்பர் ஆன்வர்ட்ஸ் we are going to start mock exercises, preparedness, என்னென்ன மிச்சம் இருக்குது in cooperation with other departments. Lot of other departments like fisheries, STRF. மேட்டுப்பாளையம் கோவை இடையிலான பயணிகள் ரயிலின் மேற்கூரையில் இருந்து தண்ணீர் கொட்டியதால் பயணிகள் அவதியடைந்தனர்.
மேட்டுப்பாளையத்திலிருந்து கோவை நோக்கி சென்று கொண்டிருந்த ரயிலில் ஆயிரக்கணக்கான பயணிகள் பயணம் செய்தனர். அப்போது பெட்டி ஒன்றின் கழிவறை அருகே மேற்கூரையில் இருந்து தண்ணீர் கொட்டியதால் பயணிகள் அவதியடைந்தனர். இதை பயணி ஒருவர் வீடியோ எடுத்து சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளார். ரயில் பெட்டிகள் முறையாக பராமரிக்கப்படாததே இதற்கு காரணம் என புகார் எழுந்துள்ளது. ஓசூர் அடுத்த கெலவரப்பள்ளி அணையில் இருந்து வெளியேற்றப்பட்டுள்ள நீரில் நுரை பொங்கிச் செல்வதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். கெலவரப்பள்ளி அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் அணையிலிருந்து தென்பெண்ணை ஆற்றில் நீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கர்நாடக பகுதிகளில் கழிவு நீர் மற்றும் ரசாயன கழிவுகள் ஆற்றில் கலக்கப்படுவதால் நீரில் வெண்ணுரை பொங்கி பொங்கி வருவதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனிடையே அணையிலிருந்து நீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஆற்றில் யாரும் இறங்க வேண்டாம் எனவும் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த தண்ணியில பெங்களூர்ல இருக்கக்கூடிய தொழிற்பேட்டைகளில் ரசாயன கழிவுகள் மற்றும் பாதாள சாக்கடை அல்லது மற்றும் எல்லா விதமான சாக்கடை கெலவரப்பள்ளி ஆணைக்கு வருது. இந்த ஆணைக்கு இருக்கக்கூடிய ரசாயனம் தான் வெளியில வரக்கூடிய இந்த தண்ணியில இந்த நுரை மாதிரி வரும். இந்த நுரை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே கட்டுப்பாட்டை இழந்த அரசு பேருந்து ஏரிக்கரை தடுப்புச் சுவற்றில் மோதி அந்தரத்தில் தொங்கியதால் பரபரப்பு ஏற்பட்டது. ஆலாடு, ரெட்டிப்பாளையம், தத்தைமஞ்சி, காட்டூர் வழியே மீஞ்சூர் வரை செல்லும் தடம் எண் T40 அரசு பேருந்து இன்று காலை பொன்னேரிக்கு திரும்பிக் கொண்டிருந்தது. தத்தைமஞ்சி அருகே வந்தபோது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து ஏரிக்கரை தடுப்புச் சுவற்றில் மோதியதால் அதன் முன்பகுதி அந்தரத்தில் நின்றது. இதையடுத்து பயணிகள் அலறி அடித்தபடி பேருந்தில் இருந்து பின்வாசல் வழியே வெளியேறினர். தகவல் அறிந்து வந்த போக்குவரத்து பணிமனை ஊழியர்கள் பேருந்தை மீட்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். மழையால் பிரேக் அமைப்பில் ஏற்பட்ட பழுதை விபத்துக்கு காரணம் என கூறப்படுகிறது. மதுரை பாரபத்தியில் நடைபெற்ற தாவேகா மாநாட்டில் அக்கட்சியின் தலைவர் விஜயின் கண் முன்னே தொண்டர்களை பவுன்சர்கள் தூக்கி வீசியது சமூக வலைதளங்களில் கண்டனத்துக்கு உள்ளாகியுள்ளது. மதுரை பாரபத்தியில் நடைபெற்ற தாவேகா மாநாட்டில் பங்கேற்ற விஜய் ரேம்ப் வாக் சென்றார். அப்போது விஜயை அருகில் சென்று காணும் ஆர்வத்தில் தொண்டர்கள் ரேம்ப் வாக் செல்லும் மேடையில் ஏற முயன்றனர். ஆனால் விஜயின் பாதுகாப்புக்காக வந்த பவுன்சர்கள் தொண்டர்களை குண்டு கட்டாக தூக்கி வீசும் காட்சிகள் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பவுன்சர்கள் தொண்டர்களை தூக்கி வீசுவதை விஜய் தடுக்க முயன்ற போதும் பவுன்சர்களின் செயல் கடும் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக சென்னையில் தொடர்ந்து 2வது நாளாக அதிகாலையில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் நேற்றிரவு முதல் காலை 8 மணி வரை கனமழை கொட்டியது. இதனால் தாழ்வான பகுதிகளில் தண்ணீர் தேங்கியது. சென்னை நுங்கம்பாக்கம் லயோலா கல்லூரி எதிரே உள்ள டேங்க் பண்ட் சாலையோரம் இருந்த மரம் வேரோடு சரிந்து விழுந்தது. மரத்தை தீயணைப்பு வீரர்கள் அகற்றினர். போரூர் அடுத்த ஐயப்பன் தாங்கலில் சுமார் 2 அடிக்கு சாலையில் மழைநீர் தேங்கியதால் வாகன ஓட்டிகள் தண்ணீரில் தத்தளித்தபடி சென்றனர். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் திருவான்மியூர், கொட்டிவாக்கம், நீலாங்கரை, பனையூர், கானாத்தூர் போன்ற பல்வேறு இடங்களில் கனமழை பெய்தது. இதேபோல பழைய மகாபலிபுரம் சாலையில் தரமணி, துறைப்பாக்கம், சோழிங்கநல்லூர், நாவலூர் போன்ற இடங்களிலும் மழை பெய்தது. காலையில் அதிகமாக இருக்குது, காலையில் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கு. நைட்டு 2 மணிலேருந்து இது வரைக்கும் மழை பெஞ்சினே தான் இருக்குது. மின்னல் அதிகமாக இருக்குது. மழை ரோட்டில் தண்ணி எங்கே பார்த்தா தண்ணியாக இருக்குது, வண்டி ஓட்ட முடியல. அம்பத்தூர் மற்றும் ஆவடி சுற்றுவட்டார பகுதிகளில் கனமழையால் சாலைகளில் ஆங்காங்கே மழை நீர் தேங்கியது. தாம்பரம், பெருங்களத்தூர், குரோம்பேட்டை, பல்லாவரம், அனக்காபுத்தூர், சேலையூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பதிவானது.
சென்னை முழுவதும் மழை வெளுத்து வாங்கிய போதும் சென்னை மாநகராட்சியில் உள்ள 20 சுரங்கப் பாதைகளிலும் மழைநீர் தேங்கவில்லை. இதனால் வாகனங்கள் வழக்கம் போல சுரங்கப்பாதைகளில் பயணித்தன. விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப் பள்ளியில் தனியார் பள்ளிக்கு சவால் விடும் வகையில் குழந்தைகளுக்கு பாடம் நடத்தப்படுகிறது. இது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. ஒரு குழந்தை சிறந்த மனிதனாக உருவாவதில் வகுப்பறைகளே முக்கிய பங்கு வகிக்கின்றன. அப்படியான அழகான சூழலுடன் திகழ்கிறது கோலியனூர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி. வண்ண வண்ண வகுப்பறைகள், வட்ட வடிவ மேசை, சுவர் முழுவதும் அலங்கரிக்கும் சித்திரங்கள் என இப்பள்ளி நம்மை வரவேற்கிறது. இப்பள்ளியில் எண்ணும் எழுத்தும் திட்டத்தின் கீழ் மாணவர்களுக்கு செயல்முறை கல்வி கற்பிக்கப்படுகிறது. வகுப்பறைக்குள் புத்தகத்தை மட்டுமே படிக்காமல் மாணவர்கள் மனதில் எளிதில் பதியும் வகையில் பொம்மலாட்டம் மூலமாகவும் வரைபடம் மற்றும் ஓவியம் மூலமாகவும் பாடத்தை கற்பிக்கின்றனர். ஸ்மார்ட் திரை மூலம் கற்றுத்தருவதும் கற்றல் மீதான ஆர்வத்தை மாணவர்களுக்கு அதிகப்படுத்துகிறது. எங்கள் மிஸ்ஸு நிறையா சாண்ட்டு ரெடி பண்ணி எங்களுக்கு கலர் கலராக எங்கள் ரூம்பே மாற்றிக்கிறாங்க. நாங்கள் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி மூலமாக நாங்கள் படிச்சிருக்கோம். அதுக்கப்புறம் எங்களுக்கு ஸ்மார்ட் போர்ட் ரொம்ப உதவுது. இங்கிலீஷில் அந்த ஃபொனாட்டிக் சவுண்டை வச்சு எங்களுக்கு சரளமாக படிக்க தெரியுது. அதை சொல்லி கொடுத்தாங்க. நிறையா ஆக்டிவிட்டிஸ் செய்ய சொல்லி தந்திருக்காங்க. 10க்கு 10 மார்க் வாங்கினா உடனே ஒரு கிஃப்ட்டு தருவாங்க. எங்கள் மிஸ் வந்து கலர் கலராக சார்ட்டில் எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் லெட்டர்ஸ்லாம் எழுதி எடுத்துகிட்டு வருவாங்க. அதில் படிக்கிறதுலாம் இருக்கும். அப்புறம் அதெல்லாம் படிக்க வைக்கும் போது எங்களுக்கு ஜாலியாக இருக்கும். அதெல்லாம் மனசில் பதிஞ்சிக்கும். அப்புறம் டெஸ்ட் வைப்பாங்க. அதில் 10க்கு 10 வாங்குகிற மார்க்கெலாம் பென்சிலு, ஸ்கேல், கலரு, நோட்டு அதெல்லாம் தருவாங்க. செயல்முறை கல்வி உபகரணங்களை தனது சொந்த செலவிலும் உருவாக்கி மாணவர்களுக்கு கற்றுத்தருகிறார் இப்பள்ளி ஆசிரியை ராஜேஸ்வரி. சிறப்பிடம் பெறும் மாணவர்களுக்கு உடனுக்குடன் பரிசு வழங்கி பாராட்டுவதால் மற்ற மாணவர்களும் ஊக்கத்துடன் கற்பதாக கூறுகிறார் இவர். அரசு பள்ளியில் ஒர்க் பண்ணுற ஆசிரியர்கள் எல்லாருமே தனியார் பள்ளிக்கு நிகராக எங்கள் பள்ளியை வந்து முன்னேற்றணும் அப்படின்றத நாங்கள் ஒரு குறிக்கோளாக எடுத்துகிட்டு நாங்கள் வேலை செஞ்சுட்டு வரோம். இந்த சார்ட்டு, இந்த கலரான பிக்சர்ஸு இதெல்லாம் ரெடி பண்ணி நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அந்த கலரான சார்ட்டு, அந்த எழுத்துக்கள் எழுதப்பட்ட அட்டைகள், கலரான வடிவம் கொண்ட பிக்சர்ஸு இதெல்லாம் பார்த்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்து மாணவர் மனசில் வந்து ஒரு சந்தோஷம். எப்படின்னா புக்கு, போர்டு, சாக்கு இது மட்டும் இல்லாமல் அந்த பிக்சர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து அது மூலமாக படிக்கும்பொழுது அந்த கருத்து வந்து ஈஸியாக போய் அவங்களுக்கு மனசில் பதியுது. பிறந்தநாள் பரிசு திட்டம், மாதம் முழுவதும் பள்ளிக்கு வரும் குழந்தைகளுக்கு ஊக்கத்தொகை திட்டம், ரூபாய் 10 மணி ஆர்டர் திட்டம் என குழந்தைகளுக்கான கற்றல் திறனை அதிகரிக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாக கூறுகிறார். இதுபோன்ற ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு பல எதிர்கால தலைவர்களையும் கண்டுபிடிப்பாளர்களையும் உருவாக்கும் என்பதில் ஐயம் இல்லை. சன் செய்திகளுக்காக விழுப்புரத்தில் இருந்து ஒளிப்பதிவாளர் அருண்குமாருடன் செய்தியாளர் சிவச்சந்திரன். உத்தராகண்ட் மாநிலத்தில் மீண்டும் ஏற்பட்ட மேகவெடிப்பால் கொட்டிய கனமழையில் சமோலி மாவட்டத்தில் உள்ள தராலி பகுதி பலத்த சேதமடைந்துள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த 5ஆம் தேதி உத்தரகாசி மாவட்டத்தில் ஏற்பட்ட மேகவெடிப்பால் வீடுகள், தங்கும் விடுதிகள், கடைகள் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன.
இந்த பாதிப்பில் இருந்து மக்கள் மீண்டு வருவதற்குள் தராலி பகுதியில் இன்று அதிகாலை மீண்டும் மேகவெடிப்பு காரணமாக கனமழை பெய்தது. இதனால் ஏற்பட்ட வெள்ளத்தில் வீடுகளும் வாகனங்களும் அடித்துச் செல்லப்பட்டன. பல இடங்களில் வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட மண் குவியலால் குடியிருப்புகள் மூடப்பட்டன. கனமழை மற்றும் வெள்ளத்தால் செப்டோன், கேதர்பாக் மற்றும் தராலி அங்காடி பகுதிகள் கடுமையாக சேதமடைந்துள்ளன. பிண்டர் ஆற்றில் கரை புரண்டு ஓடிய வெள்ளத்தில் அடித்து வரப்பட்ட மரங்கள், பாறைகள், குப்பைகள் கொட்டி கிடப்பதால் கர்ணப்பிரயாக் குவால்டாம் தேசிய நெடுஞ்சாலை மூடப்பட்டுள்ளது. இதேபோல் தராலி சவ்வாரா சாலை, துங்ரா சாலையும் மூடப்பட்டன. சவ்வாரா பகுதியில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட ஒரு பெண் மண்ணுக்குள் புதைந்துள்ளதாகவும், செப்டான் மார்க்கெட் பகுதியில் ஒருவரை காணவில்லை என்றும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். யுக்ரைன் மீதான போரை நிறுத்தாவிட்டால் ரஷ்யா மீது கூடுதல் தடைகள் விதிக்கப்படும் என்று அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த ட்ரம்ப், அலாஸ்காவில் இருவரும் உள்ள புகைப்படத்தை புட்டின் தமக்கு அனுப்பியிருப்பதாக காட்டியதுடன் அதில் கையெழுத்திட்டு அனுப்ப உள்ளதாக கூறினார். ட்ரம்ப் எப்போதும் சரியான முடிவுகளையே எடுத்துள்ளார் என்ற ஆங்கில வாசகத்துடன் கூடிய சிவப்பு நிற தொப்பியை அணிந்தவாறு உரையாடிய அவர், புட்டின், ஜெலன்ஸ்கி இருவரும் சந்தித்து உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வராவிட்டால் ரஷ்யா மீது கூடுதல் தடைகள் விதிக்க வாய்ப்பிருப்பதாக தெரிவித்தார். இந்தியா பாகிஸ்தான் போர் உட்பட 7 போர்களை முடிவுக்கு கொண்டு வந்த தமக்கு உக்ரைன் ரஷ்யா போரை நிறுத்துவது கடினமாக இருப்பதாகவும் ட்ரம்ப் கூறியுள்ளார். இதனிடையே ரஷ்யாவின் சராவ் நகரில் செய்தியாளர்களிடம் பேசிய ரஷ்ய அதிபர் புட்டின், அலாஸ்கா சந்திப்பின் மூலம் அமெரிக்கா ரஷ்யா இடையே நம்பிக்கையின் வெளிச்சக்கீற்று தென்படுவதாக கூறினார். புட்டின், ஜெலன்ஸ்கி சந்திப்புக்கான ஏற்பாடுகள் நடந்து வருவதாகவும் இருவரும் சந்திப்பது பற்றி விரைவில் அறிவிக்கப்படும் என்றும் ரஷ்ய வெளியுறவு அமைச்சர் செர்ஜி லவ்ரோவ் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு அரசின் நலன் காக்கும் ஸ்டாலின் திட்ட முகாம்களில் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்ள பொதுமக்கள் ஆர்வத்துடன் திரண்டனர். காரைக்குடி, கும்பகோணம், வத்தலகுண்டு, வாணியம்பாடி, தூத்துக்குடி, பல்லடம் உட்பட பல்வேறு ஊர்களில் நடைபெற்ற முகாம்களில் பயனடைந்தவர்கள் முதலமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். நல்லா பார்க்குறாங்க. எனக்கு இசிசி எடுத்தாங்க, மூச்சு திணறலாக இருக்குன்னு. இப்போ மாத்திரை கடைசியில் போய் இப்போ எலும்பு கழுத்து தேஞ்சிருக்குன்னு இங்கே போய் டோக்கன் வாங்கிட்டு வந்து இங்கே பாருங்கம்மாண்டாங்க. அதுதான் இப்போ போய்கிட்டு இருக்கு. பெரியவங்க ஒரு கண் பரிசோதனை, இந்த மாதிரி நிறைய பரிசோதனைகளுக்கு நிறைய வெளியூருக்கு அலைய வேண்டியதாக இருக்குது. திண்டுக்கல் இங்கெல்லாம் போக வேண்டியதாக இருக்குது. அது ரொம்ப சிரமமாக இருந்துச்சு. இந்த முகாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா எங்கள் ஊர் பெரியவங்களுக்கும் சரி, அந்த கன்சீவாக இருக்கு, மாசமாக இருக்கிறவங்க, ஸோ எல்லா வித பரிசோதனைகளும் இங்கே வச்சுருக்கிறாங்க. இந்த கேம்பில் வந்து பார்க்கும்போது தலை முதல் கால் வரைக்கும் அனைத்து சிறப்பு மருத்துவர்களும் இங்கே வர வச்சுருக்கிறாங்க. பெரிய சாதனையான சமாச்சாரம் இது. பொதுமக்களுக்கு ரொம்ப ஹெல்த்தான இதை செஞ்சுருக்காங்க. ரொம்ப பாராட்ட வேண்டிய சமாச்சாரம் சார். இது வந்து தமிழக அரசாங்கம் இப்படி செய்கிறது வந்து என்னுடைய சர்வீஸில் முதல் அதை பார்க்குறேன். தனியாரில் போய் செஞ்சோம்னா இதெல்லாம் காசை செலவழித்தாலும் அதுக்கு உண்டான சிரமப்பட்டு செய்கிறத ஒரே இடத்துல இவ்வளோ பெரிய முகாம் அமைச்சு செய்கிறாங்கிறது மிகப்பெரிய சாதனை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.